வணக்கம் நண்பர்களே. குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய செய்திகளை பார்ப்போம். பனிமூட்டம் காரணமாக குவைத் விமான நிலையத்தில் 10 மணி நேரம் தாமதத்தின் பிறகு விமான போக்குவரத்துகள் மீண்டும் துவங்கியிருக்கின்றது. இதற்கு இடையில் குவைத் வரும் 6 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதாகவும் ஒரு செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. மூடுபனி காரணமாக அனுமதிக்கப்பட்ட வரம்பை காட்டிலும் குறைவான திரிவு நிலை காரணமாக 6 விமானங்கள் அருகிலிருக்கும் விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் தலைவர் அறிவித்துள்ளார். குறைந்த தெரிவு நிலை குவைத்தில் அதிகூடிய மூடுபனி நிலவி வருவதை நீங்கள் அவதானித்திருக்கின்றீர்கள். இதன் காரணமாக குவைத்தின் சர்வதேச விமான பயணங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது. இன்றைய தினம் தற்சமயம் அது வழமைக்கு திரும்பியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் சில விமானங்கள் தரையிறங்க மற்றும் புறப்பட இயலாமைக்கு வழிவகுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த நேரத்திலும் பார்வைத்திறன் மேம்பட்டால் விமானத்தின் புறப்படுதல் தரையிறங்கு மீண்டும் தொடங்கும் என்றும் கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் 10 மணி நேரத்தின் பின்னர் நீண்ட தாமதத்தின் பின்னர் மீண்டும் குவைத்தின் விமான போக்குவரத்துகள் தொடங்கியிருக்கின்றது. தாமதத்துக்கு சொல்லப்படும் பிரதான காரணம் குவைத்தில் தற்சமயம் நிலவி வரும் மூடுபனியே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மருத்துவமனைகளில் வைரஸ் தொற்று காரணமாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது தொற்றாளர்களின் எண்ணிக்கை. அதே நேரம் வைத்தியசாலை நிலைமைகள் இன்னும் கட்டுக்குள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நாட்டில் தினசரி வைரஸ் தொற்றுக்களின் எண்ணிக்கை 5000 நெருங்குகின்ற அதேவேளை குவைத்தின் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. 8 நாட்களில் 5 மடங்காக வைரஸ் தொற்று அதிகரித்திருக்கின்றது. கடந்த சில நாட்களில் வைரஸ் வாட்டுகளில் சேர்க்கை விகிதம் கணிசமாக இருப்பதுடன் ஜனவரி 5ஆம் தேதி 40 பேர் சேர்க்கையில் இருந்த வைரஸ் வாட்டுகள் தற்சமயம் 200 வாட்டுகளாக எட்டியிருக்கின்றது. தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள வழக்குகள் அதிக காலகட்டத்தில் 7 பேர் இருந்தார்கள். தற்சமயம் 17 பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 143% அதிகரிப்பை இது காட்டுகின்றது. வைரஸ் தொற்று காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அதிகரிப்பு சதவீதம் அதிகமாக உள்ளது. வைரஸ் தொற்று நோய்களின் முந்தைய அலைகளுடன் ஒப்பிடுகையில் மருத்துவமனைகளில் மிக குறைவாக உள்ளதாகவும் நாட்டில் சுகாதார அமைப்பில் எளிதில் நிர்வகிக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது வைரஸ் தொற்று விகிதம். அதே நேரம் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வதே இந்த கட்டத்தை கடக்க ஒரே வழி என்றும் அனைவரும் கூட்டு பொறுப்பு உள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் செய்தியில் கூறப்பட்டுள்ளன. விமான நிலையங்கள் மற்றும் பாடசாலைகள் ஆன்லைனில் தொடங்கப்படும், ஆனால் மூடக்கூடாது. துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான அவசர நிலைகளுக்கான அமைச்சர் குழுவின் தலைவருமான ஷேக் ஹமத் யாஃபர் அவர்கள் விமான நிலையம் எந்த ஒரு காரணத்தினாலும் மூடப்படாது. அதேபோன்று பாடசாலைகள் தொலைதூர கல்விக்காக பள்ளிகளை திரும்ப பெறுவது கடந்த காலத்தில் ஒரு விஷயமாக இருந்தது. குவைத் மக்களுக்கு எங்களால் முடிந்தவரை உதவ முயற்சிக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார். கடினமான பரிந்துரைகள் இருந்தன, அவை குறைந்தபட்சம் வைரஸ் கமிட்டி எடுத்துச் செல்லப்பட்டதாக சொல்லியிருக்கின்றார். குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தலை பார்ப்போம் வாருங்கள். தருகின்ற அறிவித்தலை முழுமையாக தருகின்றோம். பார்த்துவிட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எமது இலங்கை உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்கள். குறிப்பாக குவைத்தில் பணிபுரியும் எமது உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்கள். குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல். கடவுச்சீட்டு மற்றும் வதிவிட வீசா இன்றே குவைத் நாட்டில் தங்கியிருக்கும் கடந்த 2020 ஜூலை மாதம் தூதரகத்தில் தம்மை பதிவு செய்து கொண்ட இலங்கையர்கள் தமது சுய விருப்பத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு அனுப்புதல். முதல் கட்ட பதிவு இலக்கம் 2000 வரை 2022 ஜனவரி 14 மற்றும் 15ஆம் திகதிகளில். இந்த அறிவித்தல் கடவுச்சீட்டு மற்றும் வதிவிட வீசா இன்றி குவைத் நாட்டில் தங்கியிருக்கும் தூதரகத்தில் தம்மை பதிவு செய்து கொண்டு நாடு திரும்ப எதிர்பார்த்துள்ளவர்களுக்கானதாகும். இது ஒரு பொது மன்னிப்பு காலப்பகுதி அல்ல என்பதனால் சுய விருப்பின் பேரில் நாடு திரும்ப விரும்புவோர் மட்டும் இதன் மூலம் பயன் பெறலாம்.
அவ்வாறு நாடு திரும்ப விரும்பும் உங்களின் கைவிரல் அடையாளங்கள் குவைத் அதிகாரிகளுக்கு வழங்கப்படுவதோடு உங்களால் மீண்டும் குவைத் நாட்டுக்கு நுழைய முடியாது என்பதை அறியத் தருகின்றோம். தூதரகத்தில் உங்களை பதிவு செய்த பின்னர் உங்களுக்கு வழங்கப்பட்ட வெள்ளை நிற அட்டையில் உங்கள் இலக்கம் குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கத்தில் காணப்பட்டுள்ளவாறு குறிப்பிடப்பட்டுள்ள காலம் நேரத்தில் தூதரகத்தில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். உங்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் சமூகமளிக்க தவறினால் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படாது என்பதை உங்களின் விசேட கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றோம். நீங்கள் தூதரகத்துக்கு வருகை தரும்போது எடுத்து வர வேண்டிய முக்கியமான ஆவணங்கள்: பதிவிலக்கம், உங்கள் வெள்ளை நிற அட்டை, அண்மையில் எடுத்துக்கொண்ட கடவுச்சீட்டு அளவு புகைப்படங்கள் 3, வைரஸ் தடுப்பூசிகள் பெற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்தும் QR கோட் அடங்கிய சான்றிதழ், இறுதியாக உங்கள் வசமிருந்த கடவுச்சீட்டு பிரதி, அதனுடைய பிரதி அல்லது போட்டோகாப்பி. இலக்கங்கள் குறிப்பிடப்படாத 2000க்கும் மேற்பட்ட பதிவிலக்கங்களை உடையவர்களுக்கு அடுத்த கட்டங்களில் சந்தர்ப்பம் வழங்கப்படும். இலக்கங்கள் குறிப்பிடாத 2000க்கும் மேற்பட்ட பதிவிலக்கங்களை உடையவர்கள் அடுத்த கட்டங்களில் சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்பதை அறியத் தருகின்றோம். குவைத் நாட்டில் வைரஸ் தொற்றுகளின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து வருவதனால் தூதரகத்துக்கு வருகை தர முன்னர் சுகாதார அமைச்சின் வழிகாட்டுதல்களை கவனத்தில் கொள்ளுமாறு வினயமாக வேண்டி நிற்கின்றோம். குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தலை இன்று பார்த்திருந்தோம். 2022 ஜனவரி மாதம் 14ஆம் திகதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை பதிவிலக்கம் 11 தொடக்கம் 650 வரை. அதேபோன்று 2022 ஜனவரி மாதம் 14ஆம் திகதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் 11 மணி வரை 651 தொடக்கம் 968 வரை. காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை பதிவிலக்கம் 969 தொடக்கம் 1144 வரை. பிற்பகல் 1 மணி தொடக்கம் 2 மணி வரை பதிவிலக்கம் 1146 தொடக்கம் 1289 வரை. பிற்பகல் 2 மணி தொடக்கம் 3 மணி வரை பதிவிலக்கம் 1290 தொடக்கம் 1426 வரை. பிற்பகல் 3 மணி தொடக்கம் 4 மணி வரை பதிவிலக்கம் 1427 தொடக்கம் 1500 வரை. ஜனவரி 14 வெள்ளிக்கிழமை. அதேபோன்று ஜனவரி 15ஆம் திகதி சனிக்கிழமை காலை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை 1501 தொடக்கம் 1600 வரை. ஜனவரி 15ஆம் திகதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் 11 மணி வரை பதிவிலக்கம் 1601 தொடக்கம் 1702 வரை. காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை ஜனவரி 15ஆம் திகதி பதிவிலக்கம் 1703 தொடக்கம் 1804 வரை. ஜனவரி 15ஆம் திகதி பிற்பகல் 1 மணி தொடக்கம் 2 மணி வரை பதிவிலக்கம் 1805 தொடக்கம் 1904 வரை. ஜனவரி 15ஆம் திகதி சனிக்கிழமை பிற்பகல் 2 மணி தொடக்கம் 3 மணி வரை பதிவிலக்கம் 1905 தொடக்கம் 2000 வரை. 2000க்கும் மேற்பட்ட பதிவிலக்கங்களை உடையவர்கள் அடுத்த கட்டங்களில் உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்பதை அறியத் தருவதாக குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம் அறிவித்திருக்கின்றது. இதில் பதிவுகளை மேற்கொண்டவர்கள் 2000க்கு உட்பட்ட பதிவுகளை மேற்கொண்டவர்கள் 14 மற்றும் 15ஆம் திகதி தவறவிடாதீர்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்படாது என்பதையும் குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளனர். ஆகவே இந்த தகவலை உடனடியாக குவைத்தில் தாயகம் திரும்புவதற்கு பதிவு செய்தவர்கள் மட்டும் இந்த பதிவினை மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 14 மற்றும் 15ஆம் திகதிகளில் குவைத்தில் இந்தியர் ஒருவர் தற்கொலை, கடன் மற்றும் குடும்ப பிரச்சினையினால் விபரீத முடிவு. இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் நாடுகளில் ஒன்றான குவைத்தில் 56 வயதான இந்தியர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். அதிக கடன் மற்றும் குடும்ப பிரச்சினையினால் அவதிப்பட்டார் என்றும் அவரது நண்பர்கள் தெரிவித்துள்ளதாக குவைத்தின் அல் அன்பா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அறிவிக்கப்பட்டதை அடுத்து குவைத் நகரின் தெற்கே இருக்கும் அல் பர்வனியா கவர்னரேட்டில் உள்ள தற்கொலை செய்த நபரின் வீட்டுக்கு சென்ற காவல்துறையினர் அவரது உடலை தடவியல் மருத்துவ அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். சமீப
மாதங்களில் குவைத்தில் தற்கொலை சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. கடந்த மாதம் ஒரு இந்தியர், ஒரு குவைத் இளம்பெண், 2 பேர் தனித்தனி தற்கொலை வழக்குகளில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். அதேபோல் டிசம்பரில் தற்கொலை முயற்சியில் தன்னைத்தானே எரித்துக்கொள்ள முயன்ற எகிப்திய வெளிநாட்டவரையும் குவைத் காவல்துறையினர் கைது செய்தனர். அக்டோபரில் குவைத்தில் தற்கொலை முயற்சிகள் அதிகரிப்பதைத் தொடர்ந்து தற்கொலை முயற்சிக்கு வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் அறிவித்திருந்தனர். உலகில் மிக நீண்ட நீள பாலங்களில் ஒன்றான குவைத்தில் இருக்கும் ஷேக் ஜாஃபர் காஸ்வேயில் தற்கொலை முயற்சிகள் அதிகரித்தை அடுத்து குவைத் அதன் பாதுகாப்பை அதிகரிப்பதுடன் குவைத் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதும் நினைவூட்டத்தக்கது. போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளின் அடிப்படையில் 866 வெளிநாட்டவர்கள் 2021 நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குவைத்தில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கனமழை பெய்ய வானிலை ஆய்வு மையம் முதல்கட்ட அறிக்கையில் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின் அடிப்படையில் வியாழன் இரவு தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை பெய்யும் மழை மேலும் பலம் பெறும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சனிக்கிழமைக்கு இடையே நிலவும் வெயிலின் தாக்கம் வெகுவாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பனிமூட்டம் குறையும் வகையில் பரவ வாய்ப்புள்ளதாகவும் பயணிகள் அவதானமாக இருக்குமாறும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குவைத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் சேவைகளுக்கான நியமனங்கள் நடைமுறை செய்யப்பட்டது. இது புதன்கிழமை தொடக்கம் அமலுக்கு வந்திருப்பதுடன் அனைத்து அரசுகளும் முக்கிய இணையதளம் மூலம் பல்வேறு விளையாட்டுகளில் பார்வைகளுக்காக நியமனங்கள் செய்யப்படுகின்றன. அரசு அலுவலகங்கள் 50% திறனுடன் செயற்பட வேண்டும். குவைத்தின் நகராட்சி அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் 115 கடைகள் மூடப்பட்டுள்ளன. தொடர்ந்து குவைத்தின் இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள். குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 4883 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. தற்சமயம் வைத்தியசாலைகளில் 32,556 நபர்கள் வைரஸ் பெருந்தொற்று என்று சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றனர். குவைத்தின் இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 243 ரூபாய், இலங்கை ரூபாவில் 655 ரூபாய். நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறிய மாற்றங்கள் உண்டு. குவைத்தின் யகாரா பகுதியிலுள்ள நகைக்கடையில் திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றிருந்தது. சுமார் 5 கிலோ அளவுக்கு நகைகள் திருடர்கள் திருடியதாக முதல்கட்ட விசாரணையில் வெளியிடப்பட்டிருந்தது. அவர்களுடைய சிசிடிவி காட்சிகளும் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த கொள்ளை தொடர்பாக நடத்தப்பட்ட தீவிர விசாரணையின் பிறகு குற்றவாளிகள் 4 நபர்களை பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்திருப்பதாகவும் புதிய தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழி ஆக்கம் குவைத் தமிழ் பசங்கம். நன்றி. அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.